இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சகல ஜாதிகளை பார்க்கணும், எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களை பார்க்கலும் உங்களை நான் சிறந்திருக்க செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தையை வாக்கு தத்தமாய் தருகிறான். நீங்க எல்லாரையும் காட்டிலும் த பெஸ்டா இருப்பீங்க, டாப்பரா இருப்பீங்க. எல்லாரும் காட்டிலும் பேர் புகழ்ல நீங்க உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பீங்க, பதவியில உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பீங்க, சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்க, படிப்பா அந்த கல்வியில அந்த எழுத்துல அறிவுல கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலையில வைப்பார். நீங்க செய்யற வேலையில உங்களை த பெஸ்ட் ஒர்க்கர், த பெஸ்ட் எம்ப்ளாய், த பெஸ்ட் சூப்பர்வைசர், த பெஸ்ட் மேனேஜர், த பெஸ்ட் சிஓ, இந்த மாதிரிதான் ஆண்டவர் உங்களை சிறந்திருக்க செய்வார். இப்படி நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் ஆண்டவர் உங்களை சிறந்திருக்க செய்ய வாக்கு பண்ணுகிறார். நீங்க எப்பொழுதும் கீழான நிலையிலையோ அல்லது மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களாம் என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க ஸ்தானம் இருக்க ஆண்டவர் விரும்பல. உங்களை எல்லா நிலையிலும் ஸ்பெஷலா ஐடென்டிஃபை பண்ண போகிறார். நீங்க சிறப்பான ஒரு அடையாளமாக உங்க குடும்பத்தில் இருப்பீங்க, உங்க சமுதாயத்தில் இருப்பீங்க, உங்க சர்ச்சில் இருப்பீங்க. நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஏரியால எல்லாருக்கும் மத்தியில உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். அதே நேரத்துல ஆவிக்குரிய காரியத்திலையும் உங்களை பார்க்கும்போது இவங்க ஜெபத்துல வல்லவர்கள், இவங்க பரிசுத்தத்துல நிகரற்றவர்கள், வேத அறிவுல இவங்க தேர்னவங்க, கர்த்தருக்காக காண்பிக்கிற வைராக்கியத்துல இவங்க உயர்ந்து நிக்கிறவங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுல இவங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது, சபைக்கு உதவி செய்யறதுல முன்னணியில இருக்கிறவங்க, ஊழியம் அப்படின்னா முதல்ல ஓடி வந்து எதையும் எதிர்பாராம செய்யறவங்க, இப்படிப்பட்ட காரியத்திலையும் கர்த்தர் உங்களை சிறந்திருக்க செய்வார். இதுக்கு தேவை என்ன அப்படின்னா, நான் அவருடைய சொந்த பிள்ளை, அவருடைய சொந்த ஜனம். அதை சும்மா ஆண்டவர் சொல்லாம பரிசுத்த ஜனம்னு சொல்றார். நீங்க பரிசுத்தமா மட்டும் இருக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிச்சிருங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா வாழ்வேன் மட்டும் தீர்மானிச்சு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எல்லா நிலைகளிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். பரலோக தேவனே, யாரெல்லாம் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு தங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறார்களோ அத்தனை பேரையும் நீங்க சிறந்திருக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.